ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த சிறுவர் சிறுமிகளே, குழந்தைகளே, அன்பார்ந்த புரொவின்ஷியல் தந்தை ஞானராஜ் அவர்களே, பங்கு தந்தை வின்சென்ட் அவர்களே, மற்ற குவனல்லா சபை குருக்களே, உங்கள் எல்லாரோடும் இணைந்து இன்றைக்கு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தவக்காலம் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான காலம். இதை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி இன்னும் நல்ல மனிதர்களாக, நம்பிக்கையாளர்களாக, பிறர் அன்பில் ஈடுபடுபவர்களாக நாம் மாற வேண்டும். விபூதி புதன் அன்றைக்கே 3 காரியங்களை ஆண்டவர் தெளிவாக சொன்னார். ஜெபிக்க வேண்டும், நோன்பிருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவை எல்லாவற்றையும் சும்மா வீண் பெருமைக்காக செய்யக்கூடாது. கடவுளை பிரியப்படுத்த நாம் செய்ய வேண்டும். ஒரு விதத்தில் ரகசியமாக செய்ய வேண்டும். மகிமைக்காக, அவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று கேள்விப்பட்டோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு வருவது. என்னதான் ஜெபம் பண்ணாலும், நோன்பு இருந்தாலும் சில பேர் மாறுறதே கிடையாது. எதில்? மற்றவங்களை குற்றம் சொல்வதில் மாறுவதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த தவக்காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒன்று, முக்கியமாக நல்லதை பார்த்து நாம் பாராட்ட வேண்டும், பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கையை நீட்டி உன் சகோதரனை கண்டனம் செய்யாதே, தப்பு சொல்லாதே. நீ என்னதான் உபவாசம் இருந்தாலும், ஜெபம் பண்ணாலும் அது எனக்கு பிடிக்கலன்னு சாமி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நேற்று எது உண்மையான நோன்பு? உன்னிடம் இருப்பதை நீ பகிர்ந்து கொள்ளும் போது, அடிமைக்கு விடுதலை கொடுக்கும்போது, அதுதானே எனக்கு ஏற்ற நோன்பு என்று நேற்றும் நாம் வாசித்தோம், இன்றைக்கும் வாசிக்கின்றோம். ஓய்வு நாள் எனக்கு எரிச்சலைத்தான் தருகிறது. நீ ஓய்வு நாளில் கூட என்னை, என் மாட்சியை தேடவில்லை, சுயநலமையாக இருக்கிறாய். ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், இன்னைக்கு பாருங்கள், நற்செய்தியில் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆண்டவர் மீது குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? முதல்ல, பாவிகளோட நீ உணவு உண்கிறாய், நீயும் பாவிதான். ஏன் பாவிகளோட உணவு உண்டார்னா, மத்தேயுவை அழைத்தார், அவர் ஒரு விருந்து வைத்தார், அவர் பாவிகள் பலரை அழைத்தார். நீ மத்தேயுவை வரி வசூலிக்கிறவன, அநியாயமாக பணம் சேர்க்கிறவன, ரோமையருக்கு கைகூலியாக இருப்பவன உன்னுடைய சீடனை அழைச்சது உன் தப்பு. அவன் அழைச்சது ஒரு பக்கம் இருக்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவிகள். ஏன் இப்படி செய்கிறன்னு ஆண்டவர் மீதே குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய குற்றங்களை நாம் பார்க்காமல் மற்றவருடைய குற்றங்களையே சில நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருப்போம். எத்தனையோ தப்பு நம்ம செய்கிறோம், கடவுளுக்கு தான் தெரியும். மற்றவங்க தப்பை மட்டும் இது தப்பு செய்கிறேன்னு சொல்லாதீங்க. உற்சாகம் மூட்டுங்கள், மற்றவரிடம் இருக்கிற நல்லதை கண்டுபிடியுங்கள். முதல் நிலை பாருங்கள். ஆண்டவருடைய மனநிலை நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் லேவி எனப்படுகிற மத்தேயுவை அழைத்தார். அவர் சுங்கத்துறையிலே வரி வசூலித்து கொண்டிருந்தார். என் பின்னே வான்னு சொன்னார். வேறொருவராயிருந்தால் மத்தேயுவை கூப்பிட மாட்டாங்க. இன்றைக்கு நான் தேவை, இந்த அருள் பணியாளர்கள் தேவை, அருள் சகோதரிகள் தேவை, நீங்கள் தேவை. ஆண்டவருக்கு வான்னு கூப்பிடுறார். மத்தேயு அந்த பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு
ஆண்டவர் தான் நிம்மதி கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு உடனே எழுந்து வருகிறார். ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க. இந்த சமயத்தில் தவக்காலத்தில் முக்கியமாக நிறைய பேர் டாக்டர்கிட்டலாம் போவீங்க செக்கப்புக்கு. முதல் செக்கப்பு நான் சொல்லுவேன், யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறீங்களா? யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா? யார் மீதாவது வைராக்கியத்தோடு வர்மத்தோடு இருக்கிறீர்களா? அந்த செக்கப் இல்லைன்னா மீதி செக்கப்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். லைக் ஆண்டவர் மிக தெளிவு. நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன். மருத்துவன் நோயுற்றவருக்குத்தான், நல்லா இருப்பவங்களுக்கு அல்ல. நான் நோயுற்றவர்களுக்காக வந்தேன். என் மீது குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள். நீங்களும் யார் மீதும் குற்றம் கண்டுபிடிக்காதீர்கள். இந்த காலத்தில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸுக்கு மீண்டும் மீண்டும் பிடித்த ஒரு தலைப்பு என்னன்னா, இந்த புலம்பெயர்ந்தவர்களை நல்லா நடத்தணும்னு சொல்லி. அவங்களுக்கு பசிக்குது, அங்கே போதுமான பணம் சம்பாதிக்க முடியல. ஆகையினால இங்கே 6 மாதம் உழைச்சா அங்கே 6 வருஷம் உழைக்கிறத சம்பாதிக்கலான்னு வராங்க. நம்ம வேலை செய்யணும், உண்மைதான். உங்களுக்கு தெரியுமா, மத்திய தரைக்கடல் பக்கத்தில் எத்தனையோ நாடுகள்லேருந்து பிழைக்கிறதுக்காக, உயிர் பிழைக்கிறதுக்காக போகும்போது அவங்களுக்கெல்லாம் சுவர் எழுப்பி தடுக்கிறார்கள். பார்டு ஒயர் வச்சு அவங்கள கொல்றாங்க. கடல்லே நிறைய பேர் செத்து போகிறாங்க. உயிரை காப்பாற்றணும், இந்த நாட்டுக்கு போனால் எப்படியாவது உயிராக இருக்கலான்னு வரும்போது திருத்தந்தை அதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதா இருப்பார். நான் மீண்டும் சொன்னேன், முதல் உலகப் போரில் திருத்தந்தையினுடைய தாத்தா அந்த போருக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அப்போ அதை பற்றி அவருடைய சுயசரிதையில் அண்மையில் வெளிவந்தது. திருத்தந்தை எழுதியிருக்கார், எங்கள் தாத்தா திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு சின்ன பையனாக இருந்த எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒவ்வொரு நாளும் அழுதார். அந்த முதல் உலக போர்ல பாருங்க, 1,00,000 பேர் ஒரே இடத்துல புதைச்சிருக்காங்க. அதில் 60,000 பேருக்கு பேரே தெரியல. பாருங்க, எதுக்கு இதெல்லாம் நடந்தது பாருங்க. ஒருத்தனுடைய வரட்டு கௌரவம், மக்களை பற்றி நினைக்கிறதில்ல, உயிரினுடைய மதிப்பு தெரியுதில்ல. ஒரே இடத்துல 1,00,000 பேரா வடக்கு இத்தாலியில் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு தடவை திருத்தந்தை பிரான்சிஸ் அங்கே போய் பூச வைக்கும்போது அங்கேயும் அழுதார் அப்படின்னு சொல்கிறார். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அதை வாசிக்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரையும் வெறுக்காதீங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. யார் மீதாவது வெறுப்பு இருந்தால் மன்னித்து விடுங்கள். சிலுவையில் தொங்குபவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். வந்தேரே அப்படின்லாம் சொல்லாதீங்க. உயிருக்காக மக்கள் போராடுகிறார்கள். எல்லா உயிரும் மதிப்புக்குரியது. எல்லாரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். பாருங்கள், மத்தேயுவை ஏற்றுக்கொண்டார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார். துன்புறுகின்ற எல்லாருக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும். நான் இப்போ கூட காலேஜில் சொல்லிட்டு வந்தேன், நீ அழகாக இருக்கணுமா? நிறையா நம்முடைய மைனர் செமினரி பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அழகாக இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது செய்யணும். அப்போ தான் நீ அழகாக இருப்ப. சின்ன உதவி, உற்சாகம் மட்டும் ஒரு வார்த்தை, அப்போ தான் அழகாக இருக்க முடியும். இல்லைன்னா நீ எவ்வளவுதான் மேக்கப் பண்ணாலும் அழகாக இருக்க மாட்டேன். எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் உன் நோய் குறையாது. நல்லது செய். ஆண்டவருடைய மனதை பெரு, விசாலமான மனசு. அதனால்தான் திருத்தந்தை சொன்னார், எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் எப்போதான் அவர் சண்டை முடிஞ்சு வருவார். நல்ல வேற அவர் வந்தார். செத்த 1,00,000 பேரோடு அவரும் செத்து இருந்தால் நானே பிறந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மற்றவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். ஆண்டவருடைய மனசு இருக்குதா? பொறுமையாக இருங்க. அதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். 2வது, இன்றைக்கு பாருங்கள், மத்தேயுவை பாருங்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார். மத்தேயுவை கூப்பிட்டார், அவர் வந்தார்.
சக்கேயு வீட்டுக்கு போனார். அவர் உடனே என்ன சொன்னார்? என் சொத்தில் பாதியே ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். 10 லட்சம் வச்சுருக்கேன், 5 லட்சம் ஏழைகளுக்கு. ஏமாற்றி இருக்க நிறைய பேரை 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன். 10,000 ஏமாத்தினேன், 40,000 கொடுக்க போகிறேன். ஆண்டவர் சொன்னார், மீட்பு இன்னைக்கே இந்த வீட்டுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னார். இன்னொரு பணக்கார வாலிபனை மார்க்கு நற்செய்தியில் வாசிக்கிற அன்பொழுக கூர்ந்து நோக்கினார். உனக்கு ஒன்று குறைவாக இருக்குப்பா, எல்லா கட்டளையும் அனுசரிக்கிற, ஆனால் பணத்து மேலே அளவில்லாத பற்று, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, என் கூட வா, நான் பார்த்துக்கிறேன்றார். இல்லை, நீ பார்த்துக்கிறத நான் நம்பலை, என் பணம் தான் என்னை பார்த்துக்கொன்னு போகிறான். உன் பணம் கொரோனா நேரத்தில் உன்னை பார்த்துக்குச்சா? பார்த்துக்க முடியலையே. ஆண்டவர் கூப்பிடுறார், என் ஃப்ரெண்டாக இருக்கவா? வரமாட்டேன், என் பணம் தான் என் ஃப்ரெண்டு, மொபைல் தான் என் ஃப்ரெண்டு, என் கார் தான் என் ஃப்ரெண்டு, என் 2 வீலர் தான் என் ஃப்ரெண்டு. இப்படி நாம் சொல்லுகிறோம். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாரு பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார், உனக்கு ஒன்று குறைவாக இருக்கு, நீ வா. மத்தேயு போல வரப்போருமா? மத்தேயுவால் என்ன முடியும் என்று ஆண்டவர் பார்த்தார். மத்தேயு, நான் உன்னை அழைத்தேன், என் அன்பை பொழிகிறேன், எத்தனையோ பாவிகள் மனம் திரும்ப நீ அவர்களை கூட்டிக் கொண்டு வா. உடனே கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. எல்லாரும் என்னுடைய அழைத்த இயேசுவை பாருங்கள். அது மட்டுமல்ல, முதல் நற்செய்தியை எழுதி எல்லாருக்கும் ஆண்டவருடைய போதனையை தெரிவித்தார், அன்பை அறிவித்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்ல வந்த இந்த 3 செய்தியையும் கேட்டுக்குங்க. முதல்ல, எல்லாரையும் குற்றம் கண்டுபிடிச்சு காயப்படுத்தாதீங்க, எல்லாரையும் திட்டாதீங்க. திட்டி உறவு சரியில்லைன்னா சமாதானம் ஆயிடுங்க. ஆண்டவர் கேட்கிறார், என் வழியாய் கேட்கிறார். முதல் நாளே கேட்டோம், ஏற்புடைய காலம் இதுவே, இன்றே மீட்பு நாள். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் கிடையாது. சண்டையா? அண்ணனோட, அக்காவோட, அப்பா அம்மாவோட பேசாமல் இருக்கியா? பூசை முடிஞ்சு போய் ஒரு ஃபோன் போடு, பேசு சமாதானத்தோடு. அப்போதான் இந்த திருப்பலிக்கு அர்த்தம் உண்டு. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, நாம் எல்லாரும் இயேசுனுடைய மென்மையான, கனிவான, விசாலமான, தாராளமான, அன்பான இதயத்தை பெற வேண்டும். ஐயோ, இந்த ஜனங்களை எப்படி அனுப்பிட்டா வழியில் மயக்கம் போட்டு விழுவாங்களே. இயேசுக்கு தெரியுது பாருங்க, வேதனை தெரியுது பாருங்க. நையன் நகரத்து விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விட்ட போது கதறி அழுகின்ற இயேசுவை பாருங்க. அந்த மனசு இருக்கணும்ப்பா, மென்மையான மனசு இருக்கணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் மனசு. மூணாவது, மத்தேயுவை போல என்னிடம் உள்ளதையெல்லாம் ஆண்டவருக்காக கொடுப்பேன். சேர்த்து வச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? ஆண்டவருக்காக கொடுப்பேன், வாழ்வேன், புது வாழ்வு தொடங்குவேன். சக்கையுடன் ஆண்டவர் சொன்னது போல இந்த வீட்டுக்கு மீட்பு என்று என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லும் விதத்திலே வாழ்வேன் என்று முயற்சி எடுப்போம். நம்முடைய அன்பு தாய் யாரையும் குற்றம் கண்டுபிடிக்கவில்லை. சகாயத்தாய் பாருங்க, மென்மையான மனசு. கஷ்டம் இந்த வீட்டுக்காரங்களுக்கு உண்மையாக ரொம்ப அவமானமாக போயிடும். அந்த அம்மா பாருங்க, என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா யார் ஆறுதல் கொடுப்பாங்க? அந்த அம்மாவுடைய மனசை பாருங்க. அந்த அம்மா அந்த சீடர்கள் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மரித்த பிறகும் கட்டி அரவணைத்தை பாருங்கள். அந்த தாய் தான் மாதிரி. நம் சகாயத்தாய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசி நம் வாழ்வில் மாற்றத்தை உண்டு பண்ணுவாராக. ஆமென்.